மனோஜ் வந்து புடவை எடுத்து வந்து கொடுத்து விஜயாவை ரொம்ப சந்தோஷப்படுத்திடுறாரு. பார்த்தியா என் பிள்ளை எப்படி இருக்கான் பாரு, எனக்கு எப்படி புடவை எடுத்து வந்து கொடுத்துருக்கா, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. உடனே வந்து பார்த்தீங்களாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. நல்லா தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு, அவங்க வீட்டுக்காரும். அடுத்து வந்து பார்த்து வேணும்னே வந்து என் பிள்ளை எடுத்த புடவை எவ்வளோ காஸ்ட்லியான புடவை எப்படி எடுத்திருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இதை பார்த்து வந்து ரோஹிணி வந்து யோசிக்கிறாங்க, காஸ்ட்லியான புடவையா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து சரி ரோஹிணி உனக்கு வாங்கின புடவையெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாரு. உன்னையும் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரிங்க ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி உன்னை புடவை இருக்காயா, எல்லாம் நல்லா தான் இருக்குது, இவ்வளோதான் புடவை வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ரூமுக்கு கூட்டின்னு போயிடுறாரு. என்னங்க எல்லா புடவையும் காட்டி அவங்களெல்லாம் வந்து வெறுப்பேற்றுனால அப்படின்னோடனே அதெல்லாம் ஒன்றும் வேணாம், என் அம்மா பார்த்தா பெரிய பிரச்சனை ஆகிடும். என்ன சொல்கிறீங்க, 2 புடவைக்கு வாங்கினா ஒரு புடவை ஃப்ரீன்னு கொடுத்து சொன்னாங்க, அந்த புடவை தான் எங்கள் அம்மா கையில் கொடுத்துருக்கேன். இப்போது இந்த 2 புடவையை வந்து பார்த்தாங்கன்னா இது வந்து காஸ்ட்லியாக இருக்குன்னு நினைப்பாங்கல்ல, அப்படி நினைக்கக்கூடாதுல்ல, ஏங்க உங்களுக்கும் புத்தி இருக்குங்க அப்படின்றாங்க. பின்ன இருக்காதா, சரி எப்படி ஐயா அசத்திட்டேன் நான் இன்னைக்கு, ஏங்க எனக்கு சந்தோஷம் தாங்க முடியலங்க உண்மையிலேயே. அந்த முத்துவும் மீனாக்கும் மூஞ்ச பார்க்கணுமே, அப்படி பண்ணிட்டீங்க இன்னைக்கு, உண்மையிலே சூப்பருங்க அப்படி சொல்லிட்டு பாராட்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக இன்றைக்கி வாங்கி தருவீங்க, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லி அனுப்புகிறாங்க முத்துக்கிட்ட. எனக்கு இது போதும் செல்லக்குட்டி அப்படி சொல்லிட்டு கிளம்புறாரு. அடுத்து வந்து இங்கே வந்து சவாரிக்கு போயிட்டுருக்காரு. அப்போ வந்து ஒரு கஸ்டமர் இறங்குறாரு, ஒரு பேக்கை விட்டுட்டு போயிடுறாரு. என்ன இவர் பேக்கை விட்டுட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு இறங்கி கொடுக்க பார்க்குறாரு. அப்போ கரெக்டாக சித்தி வந்து அந்த கஸ்டமர் கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. அவர் கடன் வாங்கியிருக்காரு, அதில் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. அந்த டைமில் கரெக்டாக அங்கே சத்யாவும் நிற்கிறாரு. உடனே வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. அந்த கஸ்டமரை போட்டு பாடாப்படுத்தி எடுக்கிறாரு சித்தி. இதெல்லாம் பார்க்கும்போது செம்ம கடுப்பாகுது. நம்ம வந்து முத்து பார்த்துட்டு வந்து என்னடா ஓவராக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அப்படியே வந்து கொடுத்துட்டு வராரு. இந்தாங்க சார் உங்கள் பேக்கை விட்டுட்டு வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு, இங்கே பார் சத்யா இவன் கூட இருந்தீங்கன்னா அவ்வளோதான் உங்கள் வாழ்க்கை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கிறாரு. ஆனால் சத்யா அதை கேட்காம உங்கள் வேலையை பார்த்துன்னு போங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டி அனுப்புகிறாரு. இவனுக்கு பட்டா தான் புத்தி வரும்னு சொல்லிட்டு முத்து வந்துடுறாரு. அடுத்து வந்து முத்து என்ன பண்ணுறாரு, நம்ம மீனாக்கு பிடிச்ச பலகாரமும் அதுக்கப்புறம் பூவும் வாங்கிட்டு போகிறாரு வீட்டுக்கு போனோன்னே வந்து மீனா வந்து என்னங்க அப்படின்றாங்க. உடனே வந்து வா உனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன், இதை நம்ம இந்த கட்டில் உட்காந்து சாப்பிட்லாம், வெளியெல்லாம் சாப்பிட வேணாம் சொல்லிட்டு ஊட்டி விடுறாரு. பூ வச்சு விடுறேன், ஏங்க எனக்கே பூவா, பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு வச்சு விடுறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாருக்கும் அப்படியே டென்ஷனாக இருக்குது. சில பேர் வந்து எது சந்தோஷம்னு நினைக்கிறாங்க மீனா, நகையும் பணமும் தான் சந்தோஷம்னு நினைக்கிறாங்க, வந்து புடவை சந்தோஷம்னு நினைக்கிறாங்க. ஆனால் என் பொண்டாட்டிக்கு எது சந்தோஷம், இது தாங்க சந்தோஷம் அப்படின்றாங்க. உடனே வந்து ஊட்டி விடுறாரு, என் பொண்டாட்டிக்கு இதுதான் சந்தோஷம், என் கையால் ஒரு சின்ன பொருள் வாங்கி கொடுத்தா கூட அவ்வளோ சந்தோஷம், இதுதான் எங்களுக்கு சந்தோஷம். ஆனால் ஒரு சிலர் சந்தோஷம் புடவையிலையும் நகையில் தான் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. டேய் 100ல் ஒரு வார்த்தை சொன்னடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வர, அப்பா வாப்பா சாப்பிடுப்பா அப்படின்றாங்க. பரவாயில்லடா, நான் அதெல்லாம் எங்கேயாவது சாப்பிட போகிறேன், நீ மீனாக்கே கொடுறா அப்படின்றாரு. டேய் கரெக்டாக சொன்னடா, உண்மையான சந்தோஷம் இது தான்டா, நீங்கள் 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுட்டு வாழ்கிறீங்க பாரு, இதுதான் சந்தோஷம் அப்படின்னு மனோஜுக்கு ரோகிணிக்கு வந்து பயங்கர பொறாமையாக இருக்குது. அப்படியே பார்த்து டென்ஷன் ஆகுறாங்க. உடனே வந்து எதுவுமே இல்லாதவன் அப்படி தான் பேசுவான், எல்லாம் வாங்கி கொடுத்தா தானே தெரியும், அதெல்லாம் வாங்கி கொடுக்க வந்து காசு இருந்தால் தானே கையில் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. என்ன தான் பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு வராரு முத்து. நான் ஒன்றும் பேசுகிறப்பா, யார் வாங்கி கொடுக்கல அவங்க தான் பேசுகிறேன், இவ்வளோ நேரம் என்னங்க சொல்லிட்டு இருந்தேன், எது சந்தோஷம்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, அப்புறம் எங்கே நீங்கள் தேவையில்லாமல் போய் சண்டை போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. சரி மீனா விடு, இந்த மாதிரி ஆளுங்க இப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க, அவங்களெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டா நம்ம வாழ முடியாதுன்னு என் அப்பா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு. உடனே வந்து பார்த்து முறைக்கிறாங்க ரோஹிணியும் மனோஜும். மீனா மொட்டை மாடிக்கு வாயேன் அப்படின்னு கூப்பிட்றாரு. எதுக்குங்க, முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போகிறாரு. என்னங்க விஷயம் அப்படின்னோடனே இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. அது கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, சத்தியம் அடங்கவே மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க.